சில ஆசிரியர்கள் கண்டிப்பான ஆசிரியர்களாக இருப்பார்கள். சிலர் அன்பாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சிலரோ நகைச்சுவையாக பேசுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவை மூன்றையும் கலந்தவராக இருப்பவர் முதுகுளத்தூரின் செல்லப்பிள்ளை என்று அழைக்கப்படும் திரு கார்த்திக் ஆசிரியரை பற்றிதான் இந்த காணொளி. நாம் இன்னைக்கு சந்திக்க போற விருந்தினர் முதுகுளத்தூர் பகுதியில் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப விருப்பமான நபரான முதுகுளத்தூர் பகுதியின் செல்லம் என்று அழைக்கப்படும் கார்த்திக் ஆசிரியர் அவர்களைத்தான் இன்றைக்கு சந்திக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா சார். உங்களை நீங்களே அறிமுகப்படுத்துக்கங்க. எனது பெயர் எஸ் கார்த்திகேயன். அரசு உயர்நிலைப்பள்ளி இளஞ்சம்பூர்ல பட்டாதாரி அறிவியல் ஆசிரியராகவும் கூடுதலா தலைமை ஆசிரியர் பொறுப்பாகவும் இருக்கேன். ஒரு மனைவி, 2 குழந்தைகள் இருக்காங்க. சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா ராமேஸ்வரம். ஆனா இங்க நாங்க 50 வருடத்துக்கு மேலாயிருச்சு. அதனால முதுகுளத்தூர் தான் சொந்த ஊர். அதுவும் எங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற, வேலைக்காக உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற இளஞ்சம்பூர் தான் சொந்த ஊர் நான் சொல்லணும். ஆனா அந்த அளவுக்கு இந்த ஊர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. நன்றி. நல்ல சார், நல்ல சார். கார்த்திக் சார் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தெரியும்னா நல்ல ஒரு டீச்சர்ன்றது தெரியும். நன்றி. கார்த்திக் சார் தன்னோட மாணவ பருவத்துல ஒரு நல்ல குழந்தையா இல்ல சுட்டி குழந்தையா சார்? கண்டிப்பா நல்ல குழந்தை இல்ல. நிச்சயமா சேட்டையும் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ரொம்ப சேட்டை பண்ணி இருந்திருக்கேன். ஆனா ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சது இல்ல. அதனால நல்லா வேணுமா சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்ல. சேட்டை பண்ற ஆளுதான் நான். ஸ்கூல் டயத்துல சேட்டை பண்றதுதான். ஸ்கூல், கல்லூரி எல்லா இடங்களும் சேட்டை பண்ற ஆளுதான். ஆனா வெளியில அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. நல்லது சார். ஸ்கூல்ல ஒரு மாணவனா பயின்றுகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஏதாச்சும், அல்லது கல்லூரி பருவத்திலேயே நீங்க மாணவரா இருக்கும்போது? மாணவ பருவங்கள்ல சேட்டை பண்றது சகஜம் தானே. ஆமா. ஆக்சுவலா சிறு குழந்தையா அப்படின்னு 6வது படிக்கிற போது எங்க அப்பா கடைக்கு போயிட்டு சொன்னாங்க. ரூபாயில கொடுத்துருந்தாங்க. ரூபாயை மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டு வீட்டுல இருந்து எங்க அப்பா வாங்கிட்டாரு அப்படின்னு அம்மாட்டையும், அம்மா வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு அப்பாட்டையும் சொல்லி 2 பேர்ட்டையும் மாட்டிக்கிட்டு அடி பிரிச்சு எடுத்துட்டாங்க. அது ஒரு இன்னமும் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடுத்தவள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி யோசித்து நிதானமா பேசுற பழக்கம் அதுக்கப்புறம் தான் வந்தது. 6வது படிக்கும்போது நடந்தது. 6வது படிக்கும்போது. சரிங்க சார். ஒரு ஆசிரியரா உங்களோட பயணம் எப்ப சார் தொடங்குச்சு? 1993ல டிகிரி முடிச்ச உடனே தொடங்கிருச்சு. அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகுளத்தூர்ல ஒரு தற்காலிக ஆசிரியரா பணியில சேர்ந்தேன். அதுக்கப்புறம் டிஎல்சி உயர்நிலைப் பள்ளியிலையும் பள்ளிவாசல் மேல்நிலைப் பள்ளியிலையும் தொடர்ந்து பணியாற்றிட்டு அப்புறம் அரசு வேலைக்கு குருவிக்காத்தியல் நடுநிலைப் பள்ளியில கிடைச்சு அரசு உயர்நிலைப்பள்ளி இளஞ்சம்பூருக்கு இந்த பள்ளியில 2007ல ஜாயின் பண்ணேன். இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது பணி. இந்த ஊர்ல மட்டும் 2007ல ஜாயின் பண்ணி இன்ன வரைக்கும் பணி தொடர்ந்து போயிட்டே இருக்குது. கிராமப்புறத்துல நீங்க எத்தனை வருஷம் சார் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க உங்களோட ஆசிரியர் பணியை? ஆசிரியர் பணியில 2005ல இருந்து இன்றைய தேதி வரை ஏறக்குறைய 21 வருடங்கள் என்னுடைய ஆசிரியர் பணி கிராமப்புறங்கள்ல தான் போயிட்டே இருக்குது. மகிழ்ச்சியாவும் இருக்குது. நகரத்துல குறைந்த அளவு. அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகுளத்தூர்ல ஒரு 4 வருடங்கள் வேலை பார்த்தேன் தற்காலிகமா. சரி. அதுக்கப்புறம் முழுவதுமே என்னுடைய பணிகள் முழுவதுமே கிராமப்புறங்கள்ல தான் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. சரி, ஓகே. இப்போ கிராமப்புற மாணவர்கள் கொஞ்சம் சற்றே அதிகமா தனியார் பள்ளியில படிக்கிற ஒரு கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு. அதே கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியிலையும் படிக்கிறாங்க. ஸோ அரசு பள்ளியில படிச்சா அந்த மாணவர்கள் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன சார்? அரசு பள்ளியில படிப்பதுதான் நலம். ஏன் அப்படின்னா 1ல இருந்து 12 வரை படிக்கிற அரசு பள்ளியிலேயே படிக்கிற மாணவர்களுக்கு அரசு நிறைய கல்வி திட்டங்களை அறிவிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அனைத்துமே இலவசங்களா கொடுக்குறாங்க. விலையில்லாத பொருட்களாவே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பள்ளிக்கு அருகே, அதாவது உள்ள ஊர்ல இருந்து தாராளமா இங்கே படிக்கணும். பள்ளியில அரசு பள்ளியில படிக்கிறவங்க மட்டும்தான் பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர்ல நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். நிச்சயமா தனியார் பள்ளியை விட அரசு பள்ளிகள் தரம் நிறைந்ததாகவும் தகுந்த கட்டமைப்பு உடையதாகவும் எல்லா வசதி உடையதாகவும் இருக்கு. அனைத்துமே குவாலிஃபைடு டீச்சர்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க. என்னை பொறுத்தவரை அரசு பள்ளியில் படிப்பதே நலம். திட்டங்கள் சார்ந்தும் சரி, அவருடைய அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்திற்கும் சரி, அரசு பள்ளியில் படிப்பது நிச்சயமா மிகப்பெரிய வாய்ப்புடையதாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். எல்லா விதத்திலையும் எந்த மாற்றமே இல்லாம எல்லா விதத்திலையும் மிகச்சிறந்ததா இருக்கும் அப்படின்னு உறுதியா என்னுடைய கருத்து. அதுல மாற்று கருத்தே இல்லை. அதாவது உங்க பணியை அதிக சுமையா பார்க்க வைக்கிறது அரசா, மாணவிகளா, மாணவர்களா, சக ஆசிரியர்களா? இது யார் உங்களை அதிகமா வேலையை
வேலை பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறது மாணவர்கள் தான். மாணவிகள் தான். ஏன் அப்படின்னா அவங்க கேட்குற நிறைய கேள்விகளுக்கு நம்ம விடை தேடுறோம். நம்ம சாதாரணமா சின்ன குழந்தைங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம அவங்கள கேட்காதேங்கிறத நிப்பாட்டலாம். ஆனா தொடர்ந்து அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு இன்னைக்கு தெரியல, நாளை போய் படிச்சுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு தான் நிலைமை இருக்குது. நிச்சயமா குழந்தைகள் கேட்கிற நிறைய வினாக்களுக்கு விடை தெரியாமல் வீட்டுக்கு போய் புத்தகத்தையோ அது இணையத்தையோ பரட்டி பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் சொன்ன நாட்கள் ரொம்ப அதிகம். அதனால என்னை பொறுத்தவரை என்னுடைய பணியை சுவாரஸ்யப்படுத்துறதும் கொஞ்சம் நான் கடினமா ஃபீல் பண்ணி ஆஹா நாளை கேட்டுருவானே அப்படின்றதுக்காகவும் கவலைப்படுறது மாணவர்களை பற்றி மட்டும்தான். சரிங்க சார். இப்போ வந்து ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கு மேல நீங்க ஆசிரியரா பணிபுரியுறீங்க. உங்கள்கிட்ட வந்து 90s கிட்ஸும் படிச்சிருப்பாங்க, 20 கிட்ஸும் படிச்சிருப்பாங்க, இப்ப ஜென்ஸ் தலைமுறையும் படிச்சிருப்பாங்க. ஆமா, இந்த மாறுபாடை எப்படி பாக்குறீங்க? 90s கிட்ஸ்ல இருந்து ஜென்ஸ் தலைமுறை முடிக்க உள்ள மாணவர்கள் வந்து எப்படி பிகேவ் பண்றாங்க? உண்மைதான். ஆனா என்னை பொறுத்து நிறைய பேர் நிறைய மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா 90 கிட்ஸ்ல நீங்க சொல்ற மாதிரி உள்ளவங்களும் இன்னைக்கு உள்ள மாணவர்கள்ட்டையும் என்கிட்ட பழகுறது ஒரே மாதிரி தான் இருக்கு. மத்த ஆசிரியர்களை பத்தி எனக்கு தெரியல, என்கிட்ட பழகுறது ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த 90 கிட்ஸ்ன்னு சொல்றவங்க நம்ம சொன்னதை எல்லாத்தையுமே அப்படியே நம்புனாங்க. சார் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா இன்றைய தலைவர் உள்ளவங்க நம்புறது இல்லை. ஏன்னா அவங்க கையில இணையம் இருக்கு, பக்கத்துல நிறைய சோர்சஸ் இருக்கு, புக் இருக்கு. அதனால சார் சொன்னது உண்மையா அப்படின்னு ரீசெக் பண்ணிட்டு வந்து நம்ம தப்பா சொன்னா அடுத்த நாள் சரி பண்ற பசங்களும் இப்ப இருக்காங்க, இந்த தலைமுறையில இருக்காங்க. ரொம்ப கவனமா கையாள வேண்டிய தலைமுறை வந்து இந்த தலைமுறை தான். ஆனா மரியாதை கொடுப்பதுல இணக்கமா பழகுறதுலயும் போன தலைமுறையும் சரி இந்த தலைமுறையும் சரி என்னிடம் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறதா தான் நான் கருதுறேன். இருக்கிறாங்க. சரி. படிப்புல வந்து கொஞ்சம் லோவா இருப்பாங்க, பின்தங்கி இருப்பாங்க. அந்த மாணவர்களை தனி திட்டம் போட்டு நீங்க எப்படி தயார் செய்றீங்க சார்? ஏன்டா உங்களுக்கு கிடைச்ச பேரை வந்து ஒரு லோவான மாணவனை கொண்டு வந்துருவீங்க, தேத்திடுவீங்க அப்படிங்கறத உங்களுக்கு உங்களோட அடையாளம். எனக்கு தெரிஞ்சு, நான் மேபி தப்பா கூட இருக்கலாம். எப்படி தயார் செய்றீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்களுக்கு கல்வியினுடைய அவசியத்தை புரிய வைப்பேன். சரியா படிக்காத மாணவர்கள் அப்படின்னு ஒதுக்கப்படுற மாணவர்கள் மேல தனி கவனம் உறுதியா எடுத்துக்கிறேன். அதுல மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பா. நல்லா படிக்காத பசங்களை விட நல்லா கொஞ்சம் குறைவா படிப்புல இருக்கிறவங்க பக்கத்துல உட்கார்ந்து தட்டி கொடுத்து அவருக்கு சமமா அவருடைய வயது தோழரா நம்ம பழகும் போது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா கிடைக்குது. சரி நம்ம சாரு அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த நாளும் நம்ம தொடர்ந்து அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவனுடைய முன்னேற்றம் மிக பிரம்மாண்டமா இருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என்னை பொறுத்தவரை நம்மளுடைய உற்ற தோழனா அவனை நினைச்சு பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுத்தாலே, சார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு நமக்கு சொல்லி தர்றாரு அப்படின்ற எண்ணத்தை அவனுக்கு விதைச்சிட்டோம்னாலே நிச்சயமா படிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படித்தான் படிக்கிறாங்க பசங்க. ரொம்ப மாணவர்களை தேர்ச்சி பெற வைக்க கடினமா உழைக்கிறீங்க. ஒரு கட்டத்துல வந்து மாணவர்கள் வந்து பரீட்சை எழுதிட்டு வர்றாங்க, ரிசல்ட் காத்து கிடப்பாங்க. நாங்களாச்சும் வாழ்க்கையில இந்த 10th ரிசல்ட்னு ஒரு முறை தான் பார்ப்போம். நீங்க வந்து வருஷம் பார்ப்பாங்க. ஆசிரியர் சமூகம் வந்து வருஷம் 10th நம்ம பசங்க எப்படி இருக்காங்க, 12th நம்ம பசங்க எப்படி இருக்காங்க, பாஸ் பண்ணிடுவாங்களா? அது ரொம்ப த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ். அது சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல்ல வந்து 10வது படிச்சு பாஸ் பண்ணி ரிசல்ட் வருது, 100% கிடைச்சிருச்சு சார். 100% தேர்ச்சி வந்து நீங்க சொல்லிக் கொடுத்த பள்ளியில கிடைச்சிருச்சு. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு அந்த ஃபீல்? அந்த ஃபீல் வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். வருஷம் நடந்தாலும் இப்ப வந்து தேர்வு நடக்க போது ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் பாஸ் பண்ணணும், அதை விட எங்களுக்கு வெற்றி கிடைக்குது அப்படிங்கறத விட அவன் அடுத்த விடத்தை நோக்கி நகர்றான்ல, அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா 10வது வகுப்புலயோ அல்லது ஒரு மேல்நிலை பள்ளி தேர்வுலையோ ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிட்டான்னா அடுத்தாப்புல திரும்ப அதை மூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதற்காக வேண்டிய அவன் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு ரொம்ப அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சியுடையதா நாட்களாகத்தான் அது இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. புதுசா ரிசல்ட் நாங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்களா? கண்டிப்பா. வாழ்த்துக்கள் சார். நன்றி. ரெண்டாவது வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகம்ன்ற ஒரு அமைப்பு இருக்கு. உங்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவர்களோட பெற்றோர்களுக்கும் ஒரு பாலமா இருக்கு. அது ரொம்ப வலிமையானதா இருக்கா? அதுல செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? இல்ல அதை இன்னும் என்னென்னலாம் அதுல மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா. இது வந்து மிக முக்கியமான கேள்வியும் கூட. இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் அப்படிங்கிறதும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள தொடர்பு நன்றாக இருந்தால் மட்டும்தான் மாணவனுடைய தரமும் பள்ளியினுடைய தரமும் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் வேலை பார்க்குற இளஞ்சமுறை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க எங்களை நம்புறாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாவே இருக்குது. எங்களை நம்புறாங்க. பசங்க பண்ற தவறையோ அல்லது அவங்க சரியா
படிக்காம இருக்கிற நிகழ்வையோ எங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. நாங்களும் ஒரு 3 மாதத்திற்கு ஒரு தடவை கூட்டம் போட்டு அவங்கள வர சொல்லி நிறை குறைகளை கேட்கிறோம். நிறைய நிறைகளை சொல்றாங்க, நிறைய குறைகளையும் சொல்றாங்க. அது எங்களை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. ஒரு மிகச்சிறந்த பாலம் இது. பயன்பாடாக தான் இருக்குது. மிகச்சிறந்த பாலம், மிகச்சிறந்த பயன்பாடாகவும் இருக்குது. சரிங்க சார். அடிப்படை கட்டமைப்புல பள்ளிகளில் பெரும்பாலும் செய்திகளில் வர்றதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கும். கழிப்பறை வசதி, கட்டட வசதி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக பண்ணுதா, அல்லது கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணுமா, எப்படி? அரசு போதுமான அளவுக்கு நிதிகளையும் கொடுத்திருக்கு, கட்டடங்களையும் கொடுத்திருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த இளஞ்சம்பூர் பள்ளியிலேயே வந்த புதிதில் கட்டடங்கள் இல்லை. தற்பொழுது பலமான கட்டடங்கள் இருக்குது. கழிப்பறைகள் மாணவர் மாணவிகளுக்கு தரமா இருக்குது. எந்நேரமும் தண்ணீர் வசதியும் இருக்கு. அதுக்கு அரசாங்கம் சிறந்த உதவி பண்ணுது. அதை விட குறிப்பா அந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது இந்த ஊரோட சப்போர்ட். இந்த ஊரோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்காது. அப்படி ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு ஊர்ல உள்ளவர்களை நாடுனா நிச்சயமா சக்சஸ் ஆகும். அவங்க அரசுக்கு தெரியப்படுத்துவாங்க. எடுத்துக்காட்டுக்கு எங்களுடைய பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி இளஞ்சம்பூர்ல முதல்ல டாய்லெட் இல்லாம இருந்தது கேர்ள்ஸுக்கு. இந்த ஊருடைய முழு சப்போர்ட்ல கலெக்டரை போய் பார்த்தாங்க, சிஓ பார்த்தாங்க. அவங்களுடைய பெரும் முயற்சியினால உடனே வந்துருச்சு. அதனால அரசு செய்யறதை விட ஊர்ல உள்ளவங்களும் இணக்கமா அரசை பார்த்தோம்னா நிச்சயமா அரசு செய்யும். எங்க பள்ளியில சஃபிஷியண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிங்க சார். இப்போ வந்து அரசு தரப்புல வந்து அல்லது நீங்க பள்ளி நிர்வாகம் வந்து ஒரு ஆண்டு விழா கொண்டாடுறீங்க. வருஷம் ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. 25ஆம் ஆண்டு, 50ஆம் ஆண்டு, 100ஆம் ஆண்டுலாம் கொண்டாடுறாங்க. அதுக்கு வந்து அரசு நிதி ஒதுக்குதுன்னு நினைக்கிறேன். அது போதுமானதா இருக்குதா அல்லது குறைவா இருக்குதா? அதை எப்படி சார் கையாளுறீங்க? அரசோட நிதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் கொடுக்கறதுனால நிதி வசதி கொஞ்சம் குறைவா தான் கொடுக்குது, மறுக்க முடியாது. இருந்த போதும் கூட ஆசிரியர்களுடைய தன்னெழுச்சி, நம்மள்ட்ட முன்னாடி படிச்சு போயிருப்பாங்கல்ல மாணவர்கள், கண்டிப்பா அவர்களுடைய டொனேஷன், இளஞ்சம்பூர் மாதிரி ஊர்ல இருந்து கொடுக்கிற டொனேஷன், ஊர்ல உள்ள சப்போர்ட், இது எல்லாம் தான் மேல லீட் பண்ணுது. ஏன் அப்படின்னா ஒரு பள்ளியில மிக முக்கியமாக நடத்தப்பட வேண்டியது ஆண்டு விழா. ஏன்னா ஒரு ஆண்டு நடந்திருந்த செய்திகள் முழுவதையும் மாணவனுடைய திறமையும் வெளிக்காட்ட விழாவைத்தான் நாங்கள் கருதுறோம். அரசு நிதி குறைவாத்தான் கொடுக்குது, மறுக்கவே முடியாது. ஆனால் ஊர்ல உள்ளவங்களுடைய சப்போர்ட்னால சிறப்பா நடக்கிறோம். இதுவரை எங்கள் பள்ளியில எங்கள் ஆசிரியர்கள் ஒரு பைசா கூட செலவழிச்சது இல்ல, ஊர் தான் செலவழிக்குது. அப்படியா? எங்களது பள்ளியில சந்தோஷம். மித்த பள்ளி பத்தி எனக்கு தெரியல, பட் எங்களது பள்ளியில ஊர் தான் செலவழிக்குது எங்களுக்கு. சரிங்க, நன்றி. இப்ப வந்து ஒரு நல்லா படிச்ச மாணவர், முன்னாள் மாணவர் நிறைய பேர் நிறைய வேலைக்கு போயிருப்பாங்க. ஒரு சில பேரை சொல்லலாம் கொஞ்சம் ஹை ரேங்க்ல உள்ள வேலைக்கு போயிருப்பாங்க. அப்படி நபர்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆசிரியரா உங்களுடைய மனநிலை? என் பையன் ஒரு நிலைமையில இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்குமா? அதை விட சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்ற கருத்துக்கள் உண்மைதான். ஒரு சமீபத்துல ஒரு அரசு அலுவலகத்துக்கு ஒரு பணிச்சான்று வாங்குறதுக்காக, சான்றிதழ் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அங்க இன்னொரு பையன் சான்றிதழ், வகுப்பு சான்றிதழ் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருந்தாப்புல. அந்த அலுவலகத்துல ஒரு உயர் பதவியில இருக்கிற ஒரு மாணவர் திருவிருந்த மேல வந்திருந்து, இந்த பையனுக்கு உடனே வாங்கி தரேன் சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வித்தின் 12 ஹவர்ஸ்க்குள்ள வாங்கி கொடுத்துட்டாப்ல. இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சியா இருக்கும். திரும்ப சொல்றதுதான், என் குழந்தைகளை விட என்கிட்ட படிச்சுட்டு போன குழந்தைங்க பெரிய லெவல்ல இருக்கும்போது மனசுக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். அதுவும் குறிப்பா அவங்க வரும் பொழுது நம்ம எந்திரிச்சு நிக்கிறோம்ல, ஆசிரியரா இருந்தாலும் ஒரு கலெக்டரோ அல்லது டெப்டி கலெக்டரோ வரும்போது எந்திரிச்சு நிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல பசங்க இருக்கும்போது நம்மள அறியாமலே ஒரு சந்தோஷம் வர்றது இயற்கைதான். கண்டிப்பாங்க சார். நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து மாணவர்களை அதிகமா ஈடுபடுத்துறீங்கன்னு சொல்லி சில நேரம் பார்க்குறேன், கார்த்திக் சார் அவர்களே வந்து ட்ராக்கை மாட்டிட்டு மாரத்தான் ஓடிக்கிட்டு இருக்காரு, செட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. எப்படி சார் உங்களை ஸ்போர்ட்ஸ்க்கு எப்படி தயார் பண்ணிக்கிறீங்க? இப்போ ரெண்டாவது மாணவர்களை எப்படி தயார் செய்யறீங்க? அது சிறு வயதுல வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது அரசு மேல்நிலைப்பள்ளி முதலத்தூர்ல வேலை பார்க்கும்போது திரு அழகர்சாமி சார், பிடி சார், அவர் தான் எனக்கு குரு மாதிரி இருந்தாங்க. இந்த படிக்க வந்ததுக்கு அவரும் திரு துரைப்பாண்டியன் சார் 2 பேர் தான் காரணம். திரு மலைச்சாமி சார் 3 பேர் தான் காரணம். அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு. உடல் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் உள்ளமும் வலிமையாக இருக்கும் அப்படின்னு உறுதியா நம்புறேன். ஸோ கீழ் வகுப்புகள்ல இருந்து நான் கல்லூரி படிக்கிற காலங்கள் வரைக்கும் எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இந்த ஏரியாவில் ஆட்டோமேட்டிக்காவே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பையன்டையுமே ஒரு பயங்கரமான ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்ல
படிப்பை தவிர வெளிப்படுத்த முடியும்னா ஸ்போர்ட்ஸாக தான் இருக்க முடியும். அதனால தான் எங்கள் பள்ளியிலையும் வந்து ஸ்போர்ட்ஸை ரொம்ப கவனமாக கொண்டு போயிட்டு இருக்கோம். அது இன்னொன்று நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்க ஒழுக்கமாக இருப்பாங்க. கண்டிப்பாக ஒழுக்கத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊன்றுகோலாக இருக்கணும் அப்படின்னா அது ஸ்போர்ட்ஸாக தான் இருக்கும். அதனால அவங்களோட இணைந்து நானும் பயிற்சியை மேற்கொண்டுகிட்டு இருக்கேன். அது எனக்கும் உடலுக்கு நல்லா இருக்குது. நல்லது சார், நல்லது. நன்றி. இப்போ வந்து ஆசிரியர்களுக்கான நல்லாசிரியர் விருது, இன்னும் சில விருதுகள்லாம் மாவட்ட அளவில், மாநில அளவில் நிறைய ஆசிரியர்கள் வந்து வாங்குறத பார்க்குறோம். நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அல்லது பெரிய ஸ்டேஜில் இருந்து கிடைச்ச விருது, அது கலெக்டர் லெவலில்? நமது மாவட்ட ஆட்சியரிடமிருந்து விருது வாங்கியிருக்கேன். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி விருதுகளுக்கு அப்ளை பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இருக்கீங்க, அது சார் உங்கள்கிட்ட தான் சார் நான் படித்தேன், இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு நீங்களோ, அல்லது உங்களை போன்ற ஒரு தம்பி, தங்கையோ, தம்பியோ ஒரு அரசு அலுவலராக இருக்கேன், அப்படி இல்லைன்னா நான் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கேன், நல்ல நிலைமையில இருக்கேன், அதற்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த கல்வி ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னாலே போதும். அதுதான் எனக்கு மிகச்சிறந்த விருதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நிறைய நல்லாசிரியர் விருதுகள் நிறைய மாணவர்கள்ட்ட இருந்து வாங்கிட்டேன். இன்னும் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ வளர்ந்து வர்ற நவீன காலங்களில் வந்து ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ரொம்ப சவாலானது. ஆசிரியர் பணியையும் பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தையும் பார்த்து கொண்டு அப்புறம் வந்து டியூஷனும் எடுக்கிறீங்க. எப்படி சார் நேர மேலாண்மையை கையாளுறீங்க? எப்பவுமே சொன்னதுதான், குடும்பத்திற்கான நேரம் குடும்பத்திற்கு, கல்விக்கான நேரம் கல்விக்கு. நம்மளை நம்பி வந்திருக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியது கடமை. நம்மளை நம்பி வந்திருக்கிற வீட்டில் உள்ளவங்க, அவங்களுடைய கடமை அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கரெக்டாக தான் இருக்கேன். அவங்களுக்கான நேர மேலாண்மை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. ஒரு சில நேரங்களில், குறிப்பிட்ட நேரங்களில், குறிப்பிட்ட இடங்களில் அவங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நேரமும் இருக்கத்தான் செய்யுது, மறுக்கலை. அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை விட இது முக்கியம்னு எனக்கு தோணுது, கல்வி பணி முக்கியம்னு தோணுது. சரிங்க சார். பள்ளிகளில் வந்து பயன்படுத்தப்படும் சிறு வகையான போதைப்பொருள் பயன்பாடு மாணவர்களுக்கு வந்து இப்போ நம்ம கிராமப்புறத்தில் இல்லை, பொதுவாக நகரத்தில் வந்து உண்மைக்கே கூடுதலாக அதிகரிச்சிருக்கு. நானே கண்கூட பார்த்துருக்கேன். அந்த கலாச்சாரத்திலேருந்து மீள்றதுக்கு, அது அந்த பாதைக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு மாணவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன? பொதுவாக போதைப் பொருள் தவறு அப்படின்ற மனநிலைக்கு பசங்க வரணும். பெற்றோர்கள் பயன்படுத்துறாங்க, சினிஸ்டார் பயன்படுத்துறாங்க, நம்ம ஹீரோன்னு நினைக்கிற ஒருத்தர் பயன்படுத்துறாரு, ஹீரோயின் நினைக்கிற ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்க. அப்படிங்கிறது தான் மாணவருடைய தாக்கமா இருக்கு. இதுல இருந்து கண்டிப்பா மீளணும், மாற்று கருத்தே இல்லை. இதற்கு அரசாங்கம், ஆசிரியர்கள், மாவட்ட நிர்வாகம் நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. இருந்தாலும் மாணவன் மனதை வைக்கணும். இதனுடைய தீமைகள் முழுவதுமே அவன் தெரியணும். செய்ய வேண்டியது மிக முக்கியமான கடமை. அதுவும் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் சின்ன கிளாஸ் அப்படின்னு, 6வதுல இருந்தே அதை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா விளையாட்டுத்தனமா தான் பழகுறான். எந்த ஒரு போதைப் பொருளும் பழகும் போது பாத்தீங்கன்னா தனியா நம்ம கடையில் போய் வாங்குறது இல்லை, யாராவது ஒருத்தர் மூலமா தான் வருது, இலவசமா தான் வருது முதல். அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடிமையாகிறான். அது 6வதுல இருந்தே அது அவேர்னஸா இருக்கணும். பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா வாசனை இல்லாத போதைப் பொருட்களே நிறைய வந்துருச்சு. வாசனை இல்லாத போதைப் பொருட்கள், இதை பத்தி அவேர்னஸ் பெற்றோர்களும் கொடுக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கணும். டீச்சர்ஸும் மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு தான் இருக்கு. அதை கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா போதை இல்லா தமிழகத்தை கண்டிப்பா கொண்டு வந்துடலாம். ஆசிரியர் பணி சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. இப்போ இருக்கிற இளம் தலைமுறை ஆசிரியர்களுக்கு நீங்க கூறக்கூடிய அறிவுரை, அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறன்னு நீங்க விரும்புறீங்க, அல்லது இப்படி நடந்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற இளம் தலைமுறை ஆசிரியர்களை பார்க்கும்போது ஒரு சில நேரம் பொறாமையா இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளை விட கணினி அறிவு ரொம்ப பெற்றிருக்கிறாங்க, அப்டேட் ஆயிருக்காங்க. அது தவிர இணையத்தை பள்ளி வழியில உபயோகப்படுத்துறதும் புதுவிதமான டெக்னிக்கையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பழைய ஆசிரியர்களை போல, அதாவது வயது மிகுந்த ஆசிரியர்கள் போல இன்வால்மெண்டோட நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறேன். நமது பள்ளியிலேயே நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. நான் நிறைய அவங்கள்ட்ட கத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய தகவல் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் கொஞ்சம் கடினமா உழைக்கணும், அவ்வளவுதான். கரெக்டா இருக்காங்க, நேரத்துக்கு வர்றாங்க, நேரத்துக்கு போறாங்க. இன்னமும் கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டா, ஏன்னா இளைய தலைமுறை அவங்கள நம்பித்தான் இருக்கு. நாங்கெல்லாம் வெளியில போற ஸ்டேஜஸ்ல இருக்கோம், ரிட்டையர்ட் ஆயிட்டு. அவங்கள நம்பித்தான் இருக்கு. நிச்சயமா பொறுப்பானவங்களா இருக்காங்க, இன்னும் பொறுப்பானவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நல்லா சார். சாரோட திருமணம் வந்து காதல் திருமணம்னா நிச்சயப்பட்ட திருமணம்? இங்க வேற காதலிக்க போறா, பெற்றோர்கள் பார்த்திருந்து முடிந்த திருமணம் தான். பெற்றோர்களை பார்த்து முடிந்த திருமணம் தான். அம்மா, அண்ணே,
அப்பா 3 பேருமே சேர்ந்து பார்த்துருந்தாங்க. ஆ, நிச்சயத்து அன்னைக்கு தான் நான் பொண்ணை பார்த்தேன். ஆ, பார்த்து அவங்க அம்மா அப்பா நமக்கு உறுதியாக தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு உறுதியாக நம்பி ஆ. நேரடியாக நிச்சயம் மூலம் நடந்த திருமணம் தான். திருமணம் சார். சரிங்க சார். எதிர்காலத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாவும் அமைதியாகவும் சிறந்த பொருளாதாரத்தோடையும் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி. ஒரே ஒரு தகவல் மட்டும், ஆ, ஏறக்குறைய அரசு உயர்நிலைப்பள்ளி இளஞ்சம்பூரில் 20 வருஷத்துக்கிட்ட வேலை பார்க்குறேன். ஆ, இந்த ஊரும் இந்த மக்களும் கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஆ. எப்பொழுதும் இதே சப்போர்ட் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம். நான் பெருசாக எதுவும் இந்த ஊருக்கு செய்யலை, ஆனால் இந்த ஊர் எனக்கு பெருசாக நிறையா செஞ்சுருக்கு. எங்கள் அப்பாவும் இங்கே இருந்துற இளஞ்சம்பூரில் உள்ள முதலாளிகிட்ட உள்ள காரை டிரைவராக இருந்து ஆ, அந்த காரை சொந்தமாக நாங்கள் வாங்கி தான் அதுக்கப்புறம் தான் என்னுடைய படிப்பு அந்த கார் வழியாக தான் வந்தது. ஆ. அதனால் இந்த கிராமத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். நன்றி அனைவருக்கும். நன்றி சார். இதுவரை எங்களோட நேரம் ஒதுக்கி உங்கள் நேரத்தை செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.